இந்த மௌலிது என்பது எப்படி எல்லாம் தப்பாவதுன்னு கேட்டா, ஒரு விஷயம் மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால், வணக்கம் என்ற பெயரால் செய்வதாக இருந்தால், அதை அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். இந்த நீங்கள் ஓதுகிற இந்த மௌலிதை ஓதுமாறு குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா ஒரு வசனத்தை எழுதி தந்து, நீங்க ரபியுல் அவல் வந்தவன அந்த மாசத்து 12 நாளைக்கும் இதை படிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று ஏதாவது இருக்குதா? இல்ல. நீங்கள் ஓதுகிற இந்த மௌலித், யா நபி ஸலாம் அலைக்கும் ஓதுறீங்களே, சுப்ஹான மௌலிதுன்னு ஓதுறீங்களே, இந்த மௌலித் எப்போது உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா? 400 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க இருந்து உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து. இந்த மௌலித் யா நபி ஸலாம் அலைக்கும் எழுதினவன் யாருன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, சஹாபாக்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, தாபியீன்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, நாலு இமாம்ங்கறாங்களே அவங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல. நபிகள் நாயகத்தில் இருந்து 1100 வருஷமாக வாழ்ந்த மக்கள் இந்த மௌலிதை அறிந்திருக்கவில்லை. இந்த 400 வருஷமா நீங்க ஓதுறீங்களே இந்த மௌலிது, இத 1100 வருஷமாக இந்த உலகத்துல முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை உண்டாக்குனாங்க. உலகத்துல தமிழ்நாட்டுல மட்டும் முஸ்லிம் இருக்கிறானா? அமெரிக்காவில் முஸ்லிம் இருக்கிறான், அவங்க கிட்ட போய் சுப்ஹான மௌலிது உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. சுப்ஹான மௌலிதா அப்படின்னு கேட்பாடா இல்லையா? ரஷ்யாவில் முஸ்லிம் இருக்கிறான், பிரான்சில் முஸ்லிம் இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்க சுப்ஹான மௌலிதுனா என்ன தெரியுமான்னு கேளுங்க. அப்படின்னா என்னமா? குர்ஆன் தெரியுமான்னு கேளுங்க, தெரியுமா? புகாரி தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். முஸ்லிம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். சுப்ஹான மௌலிது தெரியுமான்னு கேளுங்க, என்னன்னு கேட்பான். அப்ப இந்த தமிழ்நாட்டை தவிர உலகத்துல எவனுக்கும் தெரியாது. இது இஸ்லாத்துல உள்ளதா இருந்தா உலகம் பூரா இருக்கணுமா இல்லையா? அப்ப நீ ஓதுற இந்த மௌலிது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5 வேளை தொழுகை நம்ம இருக்குது. திருவல்லிக்கேணிலே அந்த 5 வேளை தொழுகை தான், திருச்சிராப்பள்ளியிலே 5 வேளை தொழுகை தான், அமெரிக்காவிலே 5 வேளை தொழுகை தான், ரஷ்யாவிலே 5 வேளை தொழுகை தான், சவுதி அரேபியாவிலே 5 வேளை தொழுகை தான். உலகத்துல எந்த நாட்டிலே 5 வேளை தான தொழுகை. இஸ்லாம்னா உலகம் பூரா ஒரே மாதிரி இருக்கும், டூப்ளிகேட்னா ஊருக்கு ஊர் வித்தியாசமா இருக்கும். நம்மளா கையில மடியில கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒண்ணு கண்டுபிடிப்போம், மண்ணடியில் ஒண்ணு கண்டுபிடிப்போம், ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எது ஒரிஜினலோ குர்ஆன் உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. புகாரி உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப இந்த மௌலிது என்பது இவன் வந்து உண்டாக்கிக்கிட்டான். பாஷை தெரியாத மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து அரபு மொழியில பேப்பர் கிடந்தா எங்க தாய்மார்கள் எங்க குடும்பத்துல சொல்லி தருவாங்க, குர்ஆன் எழுத்துமாங்க. அரபு மொழி சொல்ல தெரியாது, அது அரபுல எது இருந்தாலும் குர்ஆன் நினைக்க கூடிய அளவுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அரபில ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், அசிங்கமானலாம் எழுதி இருப்பான், தமிழ்ல எழுதுற மாதிரி அரபில எழுதுவான்ல, அதை எடுத்துக்கிட்டு குர்ஆன் எடுத்து முத்தம் போடுவோம். இந்த மாதிரியான அளவுல நம்ம இருந்த காலத்துல இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் நம்ம ஆளுங்க, 2 அரபி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரபிலான சண்டை போடுவான், இவன் ஆமீன் துவா வர நினைச்சிட்டு 2 அரபி சண்டை போட்ட உடனே ஏதோ துவா வராங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் ஆமீன் இவன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்குனதான் மௌலிது.